சென்னை ராயப்பேட்டையில் ஜோதிர்லிங்க கண்காட்சி தொடங்கியுள்ளது. ராயப்பேட்டை SRV திருமண மண்டபத்தில் தொடங்கியுள்ள இந்த ஜோதிர்லிங்க கண்காட்சியை பிரஜாபிதா பிரம்ம குமாரிகள் ஈஸ்வரிய வித்யாலயத்தினர் ஏற்பாடு செய்துள்ளனர். இன்று நடைபெற்ற தொடக்க விழாவில் மாநில அரசு நிர்வாக இயக்குநர் கண்ணன் ஆதித்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியாவின் பல்வேறு இடங்களில் உள்ள 12 ஜோதிர்லிங்கங்களின் தரிசனத்துடன் துர்கையின் 9 வடிவங்களும் குழந்தைகளின் கண்கவர் இசை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த தரிசன கண்காட்சி வருகின்ற 11ஆம் தேதி வரை நடக்கிறது. 5 நாள் இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து நடைபெறும் இதே கல்யாண மண்டபத்துல. அதுல 12 ஜோதிர்லிங்கம் பாரத நாட்டுல பல்வேறு இடங்கள்ல இந்த 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு. அதுல தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ராமேஸ்வரம், அது மாதிரி நார்த் இந்தியால கூட பல இடங்கள்ல, முக்கியமா காஷி விஸ்வநாத், அப்புறம் குஜராத்ல சோம்நாத், அதுக்கப்புறம் கேதாரிநாத். அப்ப அந்த இடத்துல எல்லாம் போக முடியாத பல பக்தர்கள் இங்க ஒரே இடத்துல 12 ஜோதிர்லிங்கத்தையும் அவங்க தரிசனம் பண்ணலாம். I am not a member of Brahma Kumari, but என் ஃப்ரெண்ட் எனக்கு இன்வைட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாச்சு இங்கே வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு என் ஃப்ரெண்டு கொடுத்தா, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது பார்த்துட்டு நிஜமா அப்படி ஃபீல் ஆகுறேன். நம்ம ஃபுல் இந்தியால இங்கே போக முடியாது, ஆனா இங்கேதான் எல்லா ஜோதிர்லிங்கம் தரிசனம் பண்ணி திருப்தி ஆச்சு. இந்த ஜோதிர்லிங்க தரிசனம் மற்றும் கண்காட்சியில் பக்தர்களுக்கென்று தனியாக தியான அறை அமைத்து அங்கு ராஜயோக தியானம் குறித்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதோடு ராஜயோக தியானம் தொடர்பான அனைத்து தகவல்களும் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவ குழந்தை எப்படி உரிமையோட அம்மா அப்பா மடியில போய் உட்கார்ந்துக்குது, உரிமையோட தனக்கு முடியலன்னா என்ன தூக்கிக்கோன்னு சொல்லுது. எவ்வளவு ஒரு உரிமை குழந்தைக்கும் தாய்க்கும் இருக்கு. அதே போலதான் அந்த இறைவனை நம்ம தாயும் தந்தையுமாக நம்ம சொல்லும் பொழுது உரிமையாக நம்ம மனதை அவரிடம் நாம் ஒப்படைக்க வேண்டும். அதுதான் ராஜயோக தியானம்னு நாங்க சொல்றோம். அதை எளிய முறையில நாங்க பயிற்றுவிக்கிறோம்.